அநீதம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அதிகமாக செய்துவிட்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், என்னுடைய பாவங்களை உன்னை தவிர யாரும் மறைக்க முடியாது. ஃபக்ஃபிர்லி, என் பாவங்களை மறைத்து விடு, மன்னித்து விடு. மக்ஃபிரத்தம் மின் இந்திக், உன்னுடைய மக்ஃபிரத்தை கொண்டு. வர்ஹம்னி, எனக்கு நீ ரஹ்மத் செய். ஏன்? இன்னக அன்தல் கஃபூர் அர் ரஹீம், நீ அல் கஃபூர் அர் ரஹீம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அல் கஃபூர், அல் காஃபிர், அல் கஃபார் ஓரளவு நாம் விளங்கி இருப்போம். இந்த பெயரோடு தொடர்பு கொண்டதுதான் அஸ்ஸித்தீர் என்று அல்லாஹ்வுடைய பெயர். பலர் இந்த பெயரை புதிதாக கேள்விப்படுவோம். அஸ்ஸித்தீர் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று. 99 அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்பது குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய பெயர்கள் மட்டும் 99 அல்ல, அதற்கு மேலாகவும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழியில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மனிதர் குளித்துக் கொண்டிருக்கிறார். குளிக்கும் போது அவருடைய கீழாடை அதிகமாக விலகி அவருடைய ஔரத்துகள் எல்லாம் தெரியக்கூடிய நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அவரை பார்த்த மாத்திரத்தில் மிம்பரில் ஏறினார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஹய்யுன் சித்தீருன். ஹய்யுன், அல்லாஹ் வெட்க குணமுடையவன், அல்லாஹ் சித்தீர். யுஹிப்புல் ஹயாஅ வஸ்ஸித்ர், அவன் வெட்கத்தையும் சித்திரையும் விரும்பக்கூடியவன். உங்களில் யாராவது குளித்தால் அவர் தங்களுக்கு திரையை ஏற்படுத்தி கொள்ளட்டும், மறைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஹீஹான ஹதீஸாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை குறிப்பிடுகிறார்கள். இஸ்முல்லாஹி அஸ்-சித்தீர் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவன். மக்களுடைய கண்களிலிருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அந்த பாவத்தின் அளவு மகத்தானதாக இருந்தாலும், அந்த பாவத்தின் அளவு எண்ணிக்கையை கடந்ததாக இருந்தாலும், அது ஒரே பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்ஃபிரத்தை வழங்கினால் அஸ்-சித்தீர், அந்த பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு முஃமினை நெருக்கமாக்குவான். அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் திரை போடப்படும். அந்த மஹ்ஷரில் யாரும் அந்த திரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாது. அல்லாஹ் அவனை பாவங்களை கொண்டு நெருக்கமாக்குவான். இந்த பாவம் தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா என்று அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அவன் நினைத்துக் கொள்வான், நான் அழிந்து விட்டேன் என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான். நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மக்ஃபிரத்தில் தான் இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லக்கூடியதுதான், இந்த மனிதர்கள் எமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எமக்கு முன்னால் இட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்கு தான். எம்முடைய திரையை அகற்றிவிட்டால், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால், உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது. அஸ்-சித்தீர் இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது. அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான். அல்லாஹ் மறைத்தால்தான் கண்ணியம். அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ இன்னி அக்ஃபிருஹா லகல் யௌம், இந்த நாளில் உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கூறிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் காஃபிர்களை, முனாஃபிக்குகளை அழைத்து சொல்லுவான், ஹாஉலா இல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், அவர்களை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுவான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இவர்கள் ரப்பை பொய்ப்படுத்தியவர்கள், அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அல்லாஹ்வுடைய லஅனத் இந்த அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்று அல்லாஹ் பொதுவாக அறிவிப்பான். முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான், மறைப்பான் இந்த உலகத்திலும். ஏன்? அவன் அல் கஃபூர், அவன் அல் கஃபார், அவன் அல் காஃபிர், அவன் அஸ்-சித்தீர். அல்லாஹ் யுஹிப்பு சித்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர. அவன் யார்? இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான்,
அல்லாஹ் அந்த பாவத்தை காலையில் மறைப்பான். ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன் என்று அடுக்குவான். யார் அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறான், இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான், இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான். யா அர்ஹமர் ரஹீமீன், என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பாருங்கள். நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை, நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய்? நிறைய ஞானங்கள் உண்டு இந்த ஹதீஸில். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அஸ் சித்தீர், அல் அஃபு அல்லாஹ்வுடைய இன்னொரு பெயரில் ஒன்று. இவையெல்லாம் படித்தரங்கள், பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன். அல் அஃபு, குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தன்மையின் பெயராக அல் அஃபு என்பதை 5 முறை பயன்படுத்துகிறான். 5 இடங்களில் 5 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். சூரத்து நிசாவுடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ கான அஃபூவன் கஃபூரா. அஃபூவன் கஃபூரா, நல்ல கவனிங்க. சூரத்து நிசாவுடைய 99வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வகானல்லாஹு அஃபூவன் கஃபூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவுடைய 149 அதில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல்லாஹ கான அஃபூவன் கதீரா. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 5 இடங்களில் அல் அஃபு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். அல் அஃபு என்றால் என்ன? அரபுகளுடைய வழக்கத்தில் அல் அஃபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆஃபத்திர் ரீஹு அல் அஸர, யானி பாலைவனத்தில் பயணம் செய்கிறான், அந்த கால் தடங்கள் பதிந்திருக்குமா இல்லையா? அல் ஆஃபத்திர் ரீஹ், காற்று வந்து அதை அழித்து விட்டது, அந்த கால் தடங்களை. ஆஃபத்திர் ரீஹ், அந்த காற்று அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை என்பதற்காக அல் அஃபு என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவார்கள். அல் அஃபு என்றால் அப்படி என்றால் ஒரு பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குதல். அல் கஃபூர், அல் காஃபிர், அல் கஃபார், அஸ் சித்தீர் மறைத்தல். அல் அஃபு நீக்குதல், தடமே தெரியாமல் நீக்குதல், அந்த பாவத்துடைய அடிச்சுவடே இல்லாமல் நீக்குதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை நீக்குவான். அதை மறைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நீக்கிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அஃபு என்ற தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாமெல்லாம் நஷ்டத்தை தவிர எதையும் சேர்த்திருக்க மாட்டோம்.